My dear friends, this is Sivaraman சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன். இன்றைய சிங்கநாதம் உங்கள் முன்பு. பங்களாதேஷில் பிரதம மந்திரியாக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டில் பிரச்சனை கலவரம் காரணமாக நாட்டை விட்டு தப்பி இந்தியாவிற்கு வந்துள்ளார். இங்கிருந்து வேறு ஏதாவது ஒரு ஐரோப்பிய தேசத்திற்கு செல்லவும் திட்டமிட்டுள்ளார் என்பது தகவல். ஆனால் ஒரு நாட்டின் பிரதமராக உள்ளவரே நாட்டை விட்டு தப்பி ஓடுதல் என்பது சிறந்த காரியம் ஆகாது. என்னுடைய உயிரே போனாலும் நான் என் நாட்டில்தான் வாழ்வேன், நாட்டிற்காக நான் உயிரையும் தியாகம் செய்ய தயார் என்பதுதான் ஒரு பிரதம மந்திரி சொல்ல வேண்டியது. அதை விட்டுவிட்டு உயிருக்கு பயந்து கொண்டு நாட்டை விட்டு தப்பி ஓடுவது என்பது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை என்பது என்னுடைய எண்ணம். ஷேக் ஹசீனாவுடைய தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த அந்த பாகிஸ்தானை எதிர்த்து போராடினார், புரட்சிகள் செய்தார். இந்திய அரசாங்கம் அவருக்கு உறுதுணையாக இருந்தது, பங்களாதேஷ் உருவானது. ஆனால் எந்த நேரத்திலும் அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நாட்டை விட்டு ஓடவில்லை, பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அஞ்சி நடுங்கவில்லை. ஆனால் அவருடைய மகள் ஷேக் ஹசீனா இன்று நாட்டை விட்டு ஓடியுள்ளார் என்பது வருந்தத்தக்க விஷயம். இப்பொழுது பாகிஸ்தானில் நடந்து வரும் புரட்சி கலவரம், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் உள்ளது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை, வெண்கல சிலையை தகர்த்து கீழே தள்ளிவிட்டது. இது மாணவர்கள் புரட்சியால் அல்ல. கிழக்கு பாகிஸ்தான் என்றிருந்த பங்களாதேஷ் அதை பாகிஸ்தானிடமிருந்து பிரித்ததற்காக அந்த கோபம் தாபம் இன்றும் 53 வருஷங்கள் கழித்தும் அவர்களுக்கு ஓயவில்லை. அதனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட காழ்ப்புணர்ச்சியால் எடுத்து செய்த காரியம்தான் இது என்பதே உண்மை. அதே சமயம் பாகிஸ்தானில் பொருளாதாரம் மிக உயர்ந்ததாக இல்லை, அவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இன்று. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரு அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாதிகளை குறிப்பாக இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்து இந்திய அரசாங்கத்திற்கும் இந்திய மக்களுக்கும் தொந்தரவு செய்ய வேண்டும், இங்கே கலவரம் ஏற்படுத்த வேண்டும், புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தானின் எண்ணமாக உள்ளது. அதே சமயம் பங்களாதேஷில் இன்றுள்ள நிலைமையை பார்த்தால் இதற்கு பாகிஸ்தான் காரணமாக இருந்தால் பங்களாதேஷிலும் பாகிஸ்தான் போன்ற ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அப்படி நடந்தால் 4500 கிலோமீட்டர் இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள அந்த பாதை, அந்த வேலி பார்டர், இதை தாண்டி ஏராளமான பயங்கரவாதிகள் அங்கே உருவாவார்கள், இந்தியாவிற்கு குடைச்சல் கொடுப்பார்கள் என்பதே உண்மை. ஆகவே நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷ் சிறப்பாக இருக்க வேண்டும், புரட்சிகள் கலவரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது. சைனாவும் பாகிஸ்தானும் இணைந்துதான் பங்களாதேஷில் இந்த புரட்சிக்கு காரணமாக உள்ளது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வெளிவரும் தகவல்களின்படி அமெரிக்காவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் கூட, இங்கிலாந்து உள்பட, இந்த புரட்சிக்கு காரணமாக உள்ளது என்ற தகவல் வருவது மிகவும் வருத்தமளிக்கிறது. நம்முடைய நட்புநாடு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் என்று சொல்வதற்கு எந்தவிதமான ஒரு ஆதாரமும் இல்லை. இன்று அமெரிக்கா தான் செய்தது என்றும் நம்மால் சொல்லிவிட முடியாது, இங்கிலாந்து தான் செய்தது என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்தியா முன்னேற்றம் அடைவதில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் எந்தவிதமான ஆசையும் இல்லை. இந்தியா முன்னேறக்கூடாது, பாரதம் முன்னேறிவிடக்கூடாது என்பதே இவர்களது கெட்ட எண்ணம். 2047 இந்தியா சக்தி மிகுந்த நாடாக உருவாகும், சூப்பர் பவராக மாறிவிடும் என்று, 3வது உலக பொருளாதார நாடாக விளங்கும் என்று
அந்த பேச்சையே இவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. நரேந்திர மோடியின் நல்லாட்சியை இவர்கள் விரும்பவில்லை. வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய தேசத்திற்கு உள்ளேயும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நம்முடைய நாட்டிற்கு எதிராகவே செயல்படுகிறது, நாட்டு மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது. இவர்கள் செக்குலர் என்று சொல்கிறார்கள், மதச்சார்பற்றவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் 20% மக்கள் தொகையில் உள்ள இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து அவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெறுவதிலேயே இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒன்றாக நினைப்பதில்லை. இந்துக்களின் வாக்குகள் இவர்களுக்கு தேவையில்லை என்றே காங்கிரஸ் கட்சி நினைக்கிறது. ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கொண்டு நம்முடைய தேசத்திற்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், சூப்பர் பவராக ஆக வேண்டும் என்றெல்லாம் கனவு காண்கிறார் நரேந்திர மோடிஜி அவர்கள். கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு மாறுபாடுகள் நாட்டில் நடந்துள்ளன, முன்னேற்றங்கள் நடந்துள்ளன. இவற்றை கண்டு அஞ்சுகின்றன எதிர்க்கட்சிகளும் மேலை நாடுகளும். இதையே நம்முடைய இங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியும் செய்கிறது என்பது நமக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இங்குள்ள இஸ்லாமியர்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய குடும்ப பொருளாதாரத்தை பேணி காக்க வேண்டும். பல்வேறு திருமணங்களை செய்து கொண்டு குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொண்டு இஸ்லாமியர்கள் தங்களுடைய சமுதாயத்தின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முதல்வாக அவர்களுடைய சமுதாயத்தை தான், அவர்களுடைய குடும்பத்தை தான் பாதிக்கும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதை உணரச் செய்வது இந்த காங்கிரஸின் கடமையாக உள்ளது, இஸ்லாமிய மதகுருமார்களின் கடமையாக உள்ளது. ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை. நாம் என்னவோ இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இந்த நாட்டில் நடப்பதில்லை. இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் உள்ளார்கள். எல்லோரும் வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் செக்குலர் பார்ட்டி என்று நான் உணர்வேன். ஆகவே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் நன்மை செய்ய முடியும் என்பதை இவர்கள் உணரும் நாள் எந்நாளோ. இத்துடன் இன்றைய சிங்கநாதம் உரையை முடித்துக்கொள்கிறேன். மன்னார்குடி சிவராமன். நன்றி, வணக்கம்.